வணக்கம் நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது பலாக்காய் மசாலா. அதாவது பலாக்காய் வந்து சம்மர் சீசனில் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதை வச்சு நம்ம எப்படி நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக கேரளாவில் நிறைய வெரைட்டிஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி செட்டிநாடுலேயும் இந்த பலாக்காய் வச்சு நிறையா பண்ணுவாங்க. ஸோ இந்த பலாக்காய் இந்த சம்மர் சீசனில் நம்ம கிடைக்கக்கூடிய பலாக்காய் வச்சு இன்றைக்கி ஒரு மசாலா எப்படி பண்ணுறதுன்ற பார்க்கலாம். நான் இது பண்ணும்போதே உங்களுக்கு இதில் வேறு என்னெல்லாம் பண்ணலான்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுக்கு முதல்ல செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். வேக வைத்த பலாக்காய் துண்டுகள் 1 கப், பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1, பொடியாக நறுக்கிய தக்காளி 1, உப்பு ருசிக்கேற்ப, சோம்பு 1 தேக்கரண்டி, மல்லித்தூள் 2 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி, இஞ்சி பூண்டு விழுது 1 தேக்கரண்டி, புதினா கொத்தமல்லி சிறிதளவு, தேங்காய் சோம்பு அரைத்த விழுது 1/4 கப், எண்ணெய் தேவையான அளவு. இப்போ இந்த பலாக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். எல்லோரும் பார்த்துருப்பீங்க, பலாக்காய் இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த சைஸில் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு பாதிங்கிறதுல நான் இன்றைக்கி பாதி எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இதை விட சின்ன சைஸ்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. குறிப்பாக வந்து இதை நிறைய நம்ம செய்கிறதுக்கு யோசிக்கிறது என்ன காரணம்னா, இந்த மேல் தோலை சீவி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு எல்லோரும் நினைப்போம். ஒன்றும் கஷ்டமே கிடையாதுங்க. நல்லா கொஞ்சம் ஷார்ப்பான கத்தி வச்சுக்கோங்க. இதை நறுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. ஏன்னா அந்த எண்ணெய் தடவாமல் நீங்கள் இதை கட் பண்ணிங்கன்னா கையெல்லாம் ஒரு மாதிரி கருப்பாயிரும், பிசு பிசுன்னு ரொம்ப ஒட்டும். ஸோ அதை அந்த மாதிரி நல்லா கையில் எண்ணெய் தடவிட்டு கத்தி வச்சு இந்த வரைக்கும் அப்படியே வெட்டி எடுத்துருங்க. இது வந்து உங்களுக்கு இப்போ நல்லா ஸ்க்ராப்பர் வச்சு இது பண்ணிங்கன்னா இந்த அப்படியே முள் வந்து உதுந்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அருவாமனையில் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப சுலபமாக இந்த மேல் தோலை எடுக்க வரும். ஸோ இந்த மாதிரி தோலை எடுத்துட்டு இதை கட் பண்ணி எந்த ஷேப்பில் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சதுரமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரில் ஒரு 3 விசில் வேக விட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு செய்கிறது வந்து ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். இப்போ நான் ஆல்ரெடி இதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெறும் மஞ்சள் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன், உப்பு எதுவும் சேர்க்கலை. இதோட வேறு ஒரு பேன் எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி வந்து இந்த மசாலாவில் தாளிக்கும் போது எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சோம்பு இல்லை கொஞ்சம் சீரகம் இதோட சேர்த்துக்கலாம். இது வதங்கினோடனே இந்த இஞ்சி பூண்டு விழுது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தக்காளியும் வெங்காயமும் நீங்கள் அரைச்சும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதோட. அதாவது உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி எப்படி வேணும், கொஞ்சம் கிரேவியாக வேணுமா இல்லை ட்ரையாக வேணுமா, அது வந்து நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கோங்க. இது வதங்கினோடனே கொஞ்சமாக புதினா முதல்ல கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இது கொஞ்சம் கொத்தமல்லி, சேர்த்துட்டு நம்ம இந்த வேக வச்சு வச்சுருக்க பலாக்காயை இதோட சேர்க்க போகிறோம்.
இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், இது கொஞ்சமாக மல்லித்தூள். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி. நம்ம ஏற்கனவே வேக வச்சதுனால ரொம்ப தண்ணி வேண்டாம். கொஞ்சம் இந்த பச்சை வாசனை எல்லாம் போகும். இப்போ இதை வந்து நீங்கள் வேக வைக்கிறதுக்கு நேரம் இல்லை, அப்படியே டைரெக்டாக செய்யணும்னா ஒரு குக்கர் பேனில் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளிலாம் வதங்கினதுக்கு அப்புறமா இந்த நறுக்கி வச்சுருக்க பலாக்காயும் சேர்த்துட்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலந்து ஒரு கொதி வந்தோடனே குக்கரை மூடி ஒரு 3 விசில் கொடுத்துட்டு நீங்கள் இறக்கிட்டு, எப்படியும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதில், அப்போ நீங்கள் திரும்ப கொதிக்க வச்சுட்டு கடைசியாக அந்த தேங்காயும் சோம்பும் அரைச்ச விழுத அதோட சேர்த்து கிளறினீங்கனாலும் உங்களுடைய பலாக்காய் மசாலா அப்படியும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி தனியாக வேக வச்சும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பலாக்காயில் பார்த்தீங்கன்னா வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த பலாக்காயை நல்லா இந்த மாதிரி வேக வச்சு துருவிட்டு பொடி மாஸ் மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி குருமா இதில் பண்ணலாம். இது மாதிரி தேங்காய் பால் சேர்த்து வெஜிடபிள் ஸ்டூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, எல்லா காயும் போட்டு பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பலாக்காய் மட்டும் போட்டு பலாக்காய் ஸ்டூ பண்ணலாம். இல்லை இதை நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா மசிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு தொக்கு மாதிரியும் பண்ணலாம். எப்படி நம்ம மாங்காய் தொக்கு அதெல்லாம் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த பலாக்காயில் தொக்கு பண்ணலாம். ஸோ கேரளாவில் வந்து இதை நிறைய யூஸ் பண்ணுவாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சது. நம்ம ஊரில் நம்ம கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா அந்த க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால. பலா பழத்தில் என்னெல்லாம் சத்துக்கள் கிடைக்குமோ அது அவ்வளவும் இந்த பலாக்காயிலையும் இருக்குதுங்க. ஸோ அதனால் இது வந்து இந்த சம்மர் சீசனில் எப்போல்லாம் நம்மளுக்கு கிடைக்குதோ அப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நீங்கள். இப்போ நம்ம இந்த பலாக்கால ஒரு மசாலா பண்ணியிருக்கோம். இப்போ இதில் என்ன சத்து அப்படின்னு நீங்கள்லாம் கேட்பீங்கன்னா, ரொம்ப நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம இதில் என்ன சத்துன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, பி, சி நிறையா இருக்குது, அயன் சத்து நிறைய, குறிப்பாக இதில் இருக்க நார் சத்து வந்து அந்த மலச்சிக்கலை தீர்க்கக்கூடியது. அது தவிர இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்றுன்னு இதில் பார்த்தீங்கன்னா பாலூட்டுற தாய்மார்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து இது வரைக்கும் யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து இதை நிறைய யூஸ் பண்ணாதனால இப்படி ஒரு நல்ல விஷயம் இதில் இருக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இது வந்து பாலூட்டுற தாய்மார்களுக்கு ரொம்ப நல்லது, அந்த பால் சுரப்பை அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. அது தவிர ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய தன்மையும் இந்த பலாக்காயில் நிறைய. இதில் இருக்க அந்த நார் சத்து துவர்ப்பும் கண்டிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஸோ நிறைய சத்துக்கள் இருக்குது. நல்லா இந்த சம்மர் சீசனில் கிடைக்கும் போது நம்ம இதை வாங்கி நம்ம உணவில் நிறைய சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய காய் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு மசாலா. இப்போ இதில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் சோம்பும், தேங்காய் ஒரு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. சோம்பு இது வந்து பேஸ்ட் மாதிரி அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஒன்றும் பாதியமாக தட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்க நல்லா கிளறிக்கோங்க. கிரேவி மாதிரி வேணும்னா இந்த தேங்காயும் சோம்பையும் அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிரேவி மாதிரி வரும். இப்போ நம்ம வந்து இன்றைக்கி ட்ரை மசாலா தான் பண்ணியிருக்கிறோம். இதை வந்து நீங்கள் சாதத்து கூட சேர்த்து தொட்டுக்க வச்சு சாப்பிட்லாம். ஒரு ரசம் சாதம், மோர் சாதம், எந்த சாதத்து கூடயும் இது வந்து நல்லா போகுங்க. கிரேவி மாதிரி பண்ணும்போது சப்பாத்தி, இட்லி, தோசை அதுக்கு வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல இந்த மாதிரி கலந்துட்டு கொஞ்சம் புதினாவும், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மசாலா ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரே ஒரு கிளறிட்டு இறக்குனீங்கன்னா
அப்போ அதுவும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் உங்களுக்கு, நல்ல வாசனையாக இருக்கும் உங்களுக்கு கரம் மசாலா சேர்க்கும்போது. நிறைய உண்டு இந்த பலாக்காய் சாப்பிடும்போது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம உணவில் அந்தந்த சீசனில் நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் தாராளமாக நம்ம உணவில் சேர்த்துக்கணும். ஏன்னா நம்மளுடைய உணவு முறையே வந்து குறிப்பாக நம்ம இந்திய நாட்டு உணவு முறை பார்த்திங்கன்னா நம்மளுடைய சீசன் அடிப்படையாக வச்சது தான். ஸோ அந்தந்த சீசனில் என்னெல்லாம் கிடைக்குதோ நம்மளுக்கு தாராளமாக அதை கண்டிப்பாக வாங்கி உணவில் சேர்த்துக்கோங்க. சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா நிறைய பழம் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த பலாக்காய் வந்து சம்மரில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அந்த கிடைக்கும் போது தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் இதில் நிறைய சத்துக்கள் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நீங்கள் இந்த மசாலாலாம் செய்கிறது கஷ்டமே கிடையாது. நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறவங்களாகட்டும் வீட்டில் இருக்கவங்களாகட்டும் நான் சொன்ன மாதிரி முதலே வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது உங்களுக்கு இது. ஸோ இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள் பழங்களை நிறைய யூஸ் பண்ணுவோம். இந்த சீசனில் கண்டிப்பாக எல்லாரும் இந்த பலாக்காயை நிறைய சமைப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.